Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு go to makeup look பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். Also ஸ்டெப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. நான் வந்து சிம்பிள் ஸ்டெப் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். So என்னோட சேனல் நீங்க first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first thing வந்து பாத்தீங்கன்னா ஹேரை வந்து ஜஸ்ட் கோம் மட்டும் பண்ணிட்டு இந்த ஹேர் பேண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ கொஞ்சமா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணிடுறேன். நான் வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லாத மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ப்ளஸ் காம்பினேஷன் அந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஆயிலினஸ் இல்லாத மாதிரி கம்மியாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த ஐப்ரோ ஏரியா இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மேலே வந்து செட் பண்ணிப்பேன். ஸோ க்ரீம் பேஸ்ட் நம்ம இருக்கும்போது அது கொஞ்சமாக வந்து செட் ஆகிடும். ஸோ நம்ம ஷேப் வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலுமினேட்டிங் லோஷன். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலுமினேட்டிங் லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து வெளியே போகல அப்படின்றதுனால தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கல மேக்கப் பண்ணிக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் ஒரு க்ளோயிங்கான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ இப்போ கரண்ட்டாக நான் வந்து கொஞ்சம் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்கப் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேஸில் வந்து டிஸ்கலரேஷன் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து எங்கெல்லாம் எனக்கு வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதோ ரொம்ப ஃபுல் கவரேஜ் பண்ணிக்க மாட்டேன், கொஞ்சம் லைட் கவரேஜ் இருக்க மாதிரி வந்து பண்ணிப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த அவுட்டர் கார்னர் ஏரியாவில், கீழே அண்டர் ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இன்னர் கார்னரில். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ஒரு ஷேட் டார்க்கர் ஷேடாக நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த டிஸ்கலரேஷன்லாம் வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட ஒரு ஷேட் வந்து டார்க்கர் ஷேட் வந்து நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐப்ரோ பெருசாக, ஒரு ஐப்ரோ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோம் பண்ணிடுறேன் இந்த ஐப்ரோ ப்ரஷ் வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேட், என்னோடய ஸ்கின் டோனுக்கு என்னோடய ஃபேஸ்க்கு இந்த மாதிரி டார்க் ஷேட் தான் வந்து சூட் ஆகும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ப்ரஷ் அண்டு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே வளர்ந்துருக்குல ஹேர் அதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ கீழே வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிட்டு மேலே என்னோடய என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து அப்படியே ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் அவுட்லைன் மட்டும் நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் வந்து இந்த ப்ராடக்ட்டே நான் வந்து எடுக்காமல் அது உள்ளே அப்படியே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப் இருக்கோ அது வந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்து ஜஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட்டே வந்து எடுக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது வந்து நல்லாவே ஹைலைட் ஆகிடும் அந்த ஹேர்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கும், ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா சேம் லாஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த ஹேர் ஏதாவது ப்ராடக்ட் உள்ளே வந்து திட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம கோம் பண்ணும்போது அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு விட இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃபில்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஐப்ரோவுமே பண்ணியாச்சு. ஸோ ஐப்ரோ வந்து நம்ம எப்போவுமே ப்ராப்பராக ஷேப்பாக அழகாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து ஐப்ரோ வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமாயத்தோட ஹைட்ரா க்ளோ சிசி சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே ஒரு சீரம் டைப்பில் க்யூட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபவுண்டேஷனே ஒரு சீரம் டைப்பில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே ஒரு டெக்ஸ்சர் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஃபவுண்டேஷன் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் எல்லாமே அந்த மாதிரி வந்து இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் டைப்பில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து 3 ஷேட்ஸ் இருக்குது. 1 வந்து வெண்ணிலா, 2 வந்து பார்த்திங்கன்னா பீச், 3 வந்து ஹனி. ஸோ நான் வந்து 3 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹனி அந்த ஷேடு. ஃபேஸில் வந்து அந்த ப்ராடக்ட் நான் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு ஸ்கின்னில் வந்து நல்லா அட்டாச் பண்ணுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணல, டேப் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த கவரேஜ் அண்ட் ஃப்ளாலெஸ் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மாமாயத்.in ஆர் மாமாயத் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல வந்து ஒரு கூப்பன் கோட் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர். ஸோ எப்போல்லாம் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட நேமில் வந்து ஒரு ட்ரீயை வந்து லிங்க் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஆல்சோ 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் அவங்களோட எய்மே. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஆல்சோ வந்து மாமாயத்தில் வந்து அஃபிஷியலான ஆப் இருக்குது. இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ப்ரஷில் இப்படி டேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இப்படியே வந்து விட்டுறாமல் நம்ம வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின்னில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செட்டில்டான ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாமாயத் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கிறத விட நம்மளுக்கு நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பியூட்டி பிளெண்டரில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட மேக்கப் அந்த ஃபினிஷிங் ஃப்ளாலெஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு க்ளோவிங்கான ஒரு எஃபெக்ட். ஆல்சோ வந்து ஸ்கின்னில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஷைனிங்கான ஒரு எஃபெக்ட் தான் வந்து கொடுக்குது. ஆல்சோ இதில் வந்து 3 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாமாயத்தோடு தான். இந்த டிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப், சீக் அண்ட் ஐ டிண்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீட்ரெட், கோகோனியூட், ரோஸ் பிங்க் இப்படி 3 ஷேட் இருக்குது. நான் வந்து ரோஸ் பிங்க் ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன். லைட்டாக என்னோடய சீக்கில் மட்டும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக ப்ளஷ் யூஸ் பண்ணுறாளா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் த ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேட் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ மாமாயத் ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் நான் வந்து டஸ்ட் ஆஃப் மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கல. சும்மா டஸ்ட் ஆஃப் மாதிரி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். ஆல்சோ ரொம்ப ஹெவியாக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லுக் அப்படின்றதுனால. ஆல்சோ காம்பேக்ட் தான் என்னோடய நெக் அண்ட் ஏரில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். நான் வந்து ஒரு விங்கடு லைனர் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுற மாதிரி தான். ஸோ என்னோடய விங்கடு லைனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எப்போவுமே வந்து கேட்பீங்க. ஸோ அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி மேக்கப் லுக்கில் தான் வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிப்பேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மேட் லிக்விட் லைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் ஒரு லைன் மாதிரி வந்து போட்டுப்பேன். அப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னோடய ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விங்கடு வந்து ப்ராப்பராக இருக்கும். உங்களோட ஐ ஷேப் எப்படி இருக்கோ மேலே அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து லைன் வந்து பண்ணுங்கள். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஆல்சோ அந்த எண்டில் தான் வந்து ஒரு ப்ராப்பர் அந்த லைன் மாதிரி வந்து போடணும். அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கோணையாக போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னர்லேருந்து எண்டு வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து 2 டைம் நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ப்ராடக்ட்டும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா தான் என்னோடய அந்த ஐ லுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து நம்மளுக்கு அந்த என்னோடய ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்படி நான் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து பண்ணிப்பேன். ஆல்சோ அந்த ஐ எண்ட் அந்த விங்கடு இருக்குல்ல அது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னு சொன்னால் மொட்டையாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஐயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு ஐலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா லோவர் லேஷ்லேயும் நான் வந்து அப்பர் லேஷ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த டெய்லி நான் மேக்கப் பண்ணுறேன் ஷூட்க்கு அப்படின்னு சொல்லும்போது நான் பெருசாக வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து இப்போ மஸ்காராவே வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஸோ காஜல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப எரியும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்பு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த லிப் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய லிப்க்கு வந்து ஒரு லைனே வந்து இருக்காது அவுட்லைன்லேயே. ஸோ நம்மளாக வந்து ப்ராப்பராக ஒரு லைன் போட்டால் தான் அந்த ஒரு ஷேப்பே வந்து ப்ராப்பராக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து அந்த லைன் போட்டு ஷார்ப்பாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால அதை லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமேர்க்லேயே லிக்விட் லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நியூட் ஷேடு நம்பர் 4 நியூட் ரோஸ் அப்படின்ற ஷேட் எடுத்து ஃபுல்லாக என்னோடய லிப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் கலராக இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வேறு ஷேட் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுனால ரெட் ஷேட் வந்து ஜஸ்ட் எடுத்து டச் மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டச் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இந்த லிப் லைனர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கு மேலே ஒரு லிப் கலர்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், லிப் கலர் வந்து உடனே போயிடாத மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ ஷூட்க்கும் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஆல்சோ வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் வே தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.